இது வந்து ஒரு ஆடம்பர பொருள் இல்லையா? இது வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு பொருள் இது. இப்ப கை குழந்தைய வச்சிருப்பாங்க. கரண்ட் கட் ஆயிடும். ஃபேன் 100% தேவைப்படும். அவங்கலாம் இது மஸ்ட்டா போட்டே ஆகணும். ஃப்ரம் ஹோம் நிறைய இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர்ஸ் மஸ்ட் 100% கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க. குறிப்பா சில வீட்டுல எல்லாம் பெண்கள் சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ரொம்பவே சிரமப்படுவாங்க. அத்தியாவசியமான தேவை வந்து இந்த டிவி, கம்ப்யூட்டர், லைட்டு, ஃபேனு, அப்புறமா எமர்ஜென்சிக்கு ஒரு மிக்ஸி, இல்ல அதிகபட்சம் ஒரு ஃப்ரிட்ஜ். இதை போடுற மாதிரி சூஸ் பண்ணணும்னா இப்ப இதுல லூமினஸ் பாத்தீங்கன்னா 1050 150 ஆம்ஸ்னு வரும். அதே தான் 5 லைட் 5 ஃபேனு, இல்லனா மாத்தி ஒரு 3 லைட் 2 ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர், வைஃபை, சார்ஜிங், பிளக் பாயிண்ட் இதெல்லாம் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் ஆஃபர் பிரைஸ் வந்து இந்த இன்வெர்டர்ல வந்து நம்ம ஏசி யூஸ் பண்ண முடியுமா? ஏசி வந்து இன்வெர்டர்ல யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய இன்வெர்டர்ஸ் எல்லாம் போடணும். ஆனால் இப்போ டிஜிட்டல் வாட்டர் வந்து நிறைய பேருக்கு எப்படி ஊற்றணும்னு தெரியாது. ஆள்லாம் வெளியே வந்து கூப்பிடுவாங்க. அதில் வந்து நிறைய ஸ்கேம்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், இதில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ லெட் ஆசிட் பேட்டரியோடைய அட்வான்ஸ்டு தான் லித்தியம் பேட்டரி. இதை பாருங்க, இவ்வளோ சின்னதான். இது கையில அப்படியே தூக்கிக்கலாம். நம்ம ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை மெயின்டெனன்ஸ் இல்லவே இல்லை. நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். எல்லாருமே சொல்லுவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்னு, அப்படிதானா? இல்லாட்டி உண்மையிலே 100% வந்து நம்ம வந்து பிரைஸ் எங்க கிட்ட பெஸ்ட் பிரைஸ் நாங்க பண்ணி கொடுப்போம் சார். ரிப்ளை நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் பவர் ஃபவுண்டர் நிசாம் அவர்கள் தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம்ண்ணா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சார். ஓகேண்ணா, இப்போ நிறைய பேருக்கு மக்களுக்கு அந்த இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ்னால் ஒரு சரியான புரிதல் இல்லை. நம்மளுக்கு எதுக்குடா அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஒரு வீடுக்கு இன்வெர்டர் எவ்வளோ முக்கியம்னா சார்? இன்வெர்டர் பேட்டரியை பற்றி அவேர்னஸ் வந்து எல்லா மக்களுக்கும் நீ நிறையா இருக்குது. இன்வெர்டர் பேட்டரின்றது நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. நிறைய கம்பெனிஸு போட்டி போட்டுக்கிட்டு நிறைய மாடல்ஸு நிறைய வந்து கம்பெனிஸ் இருக்கிறதுனால சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் கஸ்டமர்ஸுக்கு வந்து என்ன பேட்டரி இன்வெர்டர் சூஸ் பண்ணுன்ற ஐடியா வந்து பெரும்பாலும் வந்து இல்லாமே இருக்கு. ஆமா, கடைக்காரங்க என்ன சொல்றாங்களோ கடைக்காரங்க சொல்றத வந்து வாங்கிடுறாங்க. அப்புறம் வந்து ஆன்லைன் அமேசான் சொல்லி போய் பார்த்துட்டு அதை வாங்குறது. அதுல வந்து தப்பா இன்வெர்டர் வாங்கிறது. 2 பேட்டரி போட்ட 24 வோல்ட் இன்வெர்டரை வாங்கிட்டு ஒரு பேட்டரியை மட்டும் போட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்புறமா வீட்டில் வச்சு பார்த்தா ஆன் பண்ணால் அது ஆன் ஆகாது. அது இப்படியெல்லாம் இருக்கு. அப்புறமா அதை மாற்றத்துக்கு தனியாக ஒரு எலக்ட்ரிஷியனை கூட்டுக்கிட்டு வந்து அவன் வந்து 1000-2000 காசை பிடிங்கிட்டு இந்த மாதிரி நிறைய ஏமாந்துடுறாங்க. சூஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமருக்கு இது வரைக்கும் சரியாக தெரியலை. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பிராண்ட்ஸு, நிறைய மாடல்ஸு, 700, 800 அந்த வந்து இந்த 2000, 3000, 4000 நிறைய இருக்கிறதுனால, நிறைய பேட்டரி ஆம்ஸ் நிறைய இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் சூஸ் பண்றதுல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் சார் இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து பவர் கட் ஆனாலே குழந்தைங்களாம் போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. லேடிஸ்லாம் தெருமனையில் போய் உட்காந்து எல்லாரோட கூட பேசுவாங்க. இப்போ அப்படி இல்லை, வீட்டுக்குள்ள தான் இருந்தாகணும். அதேமாரி முக்கியமான ஒர்க்லாம் இருக்கும். பவர் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிக்சி ஒர்க் ஆகணும்னா அன்றைக்கி என்ன சமையல் பண்ணாலும் அந்த பிளானே போயிடும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் தான் வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க கம்பெனி. இந்த கம்பெனி எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த கம்பெனி பற்றி சொல்லுங்கள். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் இந்த பிஸ்னஸாக நான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கம்பெனி பேர் ஆலிவ் பவர். எங்கள் ஆஃபீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. இன்வெர்டர், பேட்டரி, சோலார் இதுதான் நம்மளோட மெயின் பிஸ்னஸ். சோலார் வந்து ஆஃப் கிரிட், ஆன் கிரிட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்வெர்டர், பேட்டரி, சோலார் சம்மந்தப்பட்ட அத்தனையும் நாங்கள் வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நாங்க ஓகே, கடைங்களுக்கு, எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு, பிளம்பருக்கு, நிறைய எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க இங்க இருந்து சப்ளை பண்றோம். நாங்க தனியாவும் நீங்க பண்ணீங்க, தனியா கஸ்டமர்ஸுக்கும் நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருமே சொல்லுவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்னு, அப்படிதானா? இல்லாட்டி உண்மையிலே 100% வந்து நம்ம வந்து பிரைஸ் எங்க கிட்ட பெஸ்ட் பிரைஸ் நாங்க பண்ணி கொடுப்போம் சார். 2009ல இருந்து பண்றதுனால 2009ல இருந்து பண்றோம். நாங்க எல்லா எங்க கிட்ட எல்லா பிராண்டோடைய அந்த எல்லா மாடல்ஸுமே எப்பவுமே எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கும் சார். எங்க கிட்ட இப்போ கஸ்டமர்ஸ் தேவை அப்படின்னா நேரா நம்ம ஆபீஸ் இங்க வந்து நேரா பார்த்துட்டு
பிராண்டை சூஸ் பண்ணி மாடலை சூஸ் பண்ணாங்கன்னா நாங்களே ஃப்ரீ டெலிவரி பண்ணி சென்னையில் அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நாங்களே டெலிவரி பண்ணி நாங்களே வந்து கனெக்ஷன்ஸ் இன்வெர்டர் கனெக்ஷன்ஸ் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டலேஷன் எங்கள் டீமை வச்சு பர்ஃபெக்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் ஓகே ஒருவேளை கஸ்டமர்ஸ் இங்கே வர முடியல அப்படின்றதுக்காகவே ஒரு வெப்சைட் நாங்கள் வச்சிருக்கோம். நாங்கள் olivepower.in அதில் இன்னும் கஸ்டமர்ஸ் போய் பார்த்தா எல்லா பிராண்டும் எல்லா மாடல்ஸும் அதில் ரெடியாக அவைலபிளாக இருக்கும். கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணாங்கன்னா வித்தின் a டேல நமக்கு அந்த இடத்துக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துறோம் சார் நாங்கள். ஓகேண்ணா. இப்போ எந்தெந்த வீட்டுக்கு எந்தெந்த இன்வெர்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம? ஓகே சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்னாலே பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி முன்ன அப்படிலாம் இருக்கும். இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு ஆடம்பர பொருள் இல்லை இல்லையா, இது வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு பொருள். இது கரண்ட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் ஒரு பவர் சோர்ஸ் நமக்கு தேவைன்றதுனால இந்த இன்வெர்டர் கண்டிப்பாக மஸ்ட்டாக போட்டே ஆகணுன்ற மாதிரி நிலைமை ஆயிடுது. யாரெல்லாம் போடுறாங்க, இப்போ கை குழந்தைய வச்சிருப்பாங்க, கரண்ட் கட் ஆகிடும், ஃபேன் 100% தேவைப்படும், அவங்கெல்லாம் இது மஸ்ட்டாக போட்டே ஆகணும். அப்புறம் வீட்டில் இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறையா இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர்ஸு மஸ்ட் 100% கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அத்தியாவசியமான பொருள்ன்றதுனால கரண்ட் எங்கெல்லாம் கட் ஆகுதோ இது தேவைதான், கண்டிப்பாக 100% போட்டே ஆகணும் சார். இது பெரிய வீட்டில் இருப்பாங்க, சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீட்டில் இருப்பாங்க. கரண்ட் போன கேப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைட்டு ஒரு ஃபேனு அந்த மாதிரி போடுறதுக்கு சின்னதாகவும் ஒரு கன்வெர்டர் நம்மகிட்ட. இப்போ ஜென்ரலாக இன்வெர்டர் போடக்கூடிய கேட்டகரின்னு பார்த்தா ரெசிடென்ஸு, இன்னொன்று ஆஃபீஸ், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல். இப்போ ஆஃபீஸு இண்டஸ்ட்ரியல்னு வரும்போது இப்போ நம்ம அங்கே முதல்ல கால்குலேட் பண்ணணும். இவங்க எத்தனை லைட்டு போடுறாங்க, எத்தனை ஃபேனு போடுறாங்க, அவங்க என்னெல்லாம் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறாங்க, மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிரிண்டிங் மெஷின்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ நேரம் பேக்கப் வேணும் அதை நம்ம கணக்கு பண்ணி அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்து அது ஓகே ஆகிறது. ஓகே, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸில் 2 பெட்ரூமு 3 பெட்ரூம் வீடு தான். அந்த 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீட்டில் ஒரு லைட்டு ஒரு ஃபேன் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பெட்ரூமில் லைட்டு ஃபேனு, அப்புறம் டிவி இருக்கும், அப்புறம் கம்ப்யூட்டர் இருக்கும், வைஃபை இருக்கும், சார்ஜிங் இருக்கும். இதுதான் அத்தியாவசியமாக அந்த இடத்துல தேவைப்படும். குறிப்பாக சில வீட்டிலலாம் பெண்கள் சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ரொம்பவே சிரமப்படுவாங்க. டிவி இதுதான் அத்தியாவசியமான தேவை வந்து இந்த டிவி, கம்ப்யூட்டர், லைட்டு, ஃபேனு, அப்புறமா எமர்ஜென்சிக்கு ஒரு மிக்சி, இல்ல அதிகபட்சம் ஒரு ஃப்ரிட்ஜ். இதை போடுற மாதிரி சூஸ் பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒன்று பார்த்தா வீடியோ 4 மணி நேரம் 5 மணி நேரம் போய் எல்லாம் எஞ்சி வெளியே போயிடுவாங்க. சரிங்களா? அதனால வீட்டுக்கு தேவையான அந்த 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் தேவையான ஃபாஸ்ட் செல்லிங் மாடல்ஸை மட்டும் இப்போ நான் ஜஸ்ட் காமிச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், ஒரு மினிமம் ஒரு எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பெட்ரூம்ல லைட்டு ஃபேன் யூஸ் பண்ணணும், டிவி, கம்ப்யூட்டர், வைஃபை சார்ஜிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த பிராண்டா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு 1050 இன்வெர்டரும் பேட்டரி வந்து 150 ஆம்ஸ் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க சார். இதில் நம்ம கிட்ட லூமினஸ் இருக்கு, எக்ஸைட் இருக்கு, அமரான் இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய மைக்ரோடெக் இருக்கு, எல்லாம் ஒரு பாப்புலரான பிராண்டு தான். இப்போ இதில் லூமினஸ் பார்த்தீங்கன்னா 1050 150 ஆம்ஸ்னு வரும். அதே தான் 5 லைட்டு 5 ஃபேனு, இல்லைன்னா மாற்றி ஒரு 3 லைட்டு 2 ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர், வைஃபை, சார்ஜிங், ப்ளக் பாயிண்ட், இதெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் ஆஃபர் பிரைஸ் வந்து 20,500. பிராண்டிலேயே ஃபாஸ்ட் செல்லிங் பிராண்டு இது. சர்வீஸ் எல்லாம் ஆன்சைட் வாரண்டி அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக இவங்களுடைய சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் சர்வீஸ் நிறைய எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்கிறாங்க. அண்ட் நம்பர் 1 பிராண்டு சார் இது. இப்போ சப்போஸ் இதில் வந்து இப்போ 2 லைட் 2 ஃபேன் நம்ம இதில் ஒரே சமயத்தில் யூஸ் பண்ணும்போது ஒரு 7 hours வந்து பேக்கப் கிடைக்கும். இப்போ நம்ம சென்னை சிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கட்டு அப்படியே ஒரு 10 மணி நேரம் 20 அந்த மாதிரிலாம் போகாது. ஒரு 2 மணி நேரம் போகும், 2 மணி நேரத்தில் வந்துடும், 2 மணி நேரம் போகும், இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து இந்த ஒரு மீடியமான ஒரு இந்த கெப்பாசிட்டி வந்து போதும். இந்த பிராண்ட் எக்ஸைடு இருக்கு, இந்த எக்ஸைடு இன்வெர்டர், எக்ஸைடு பேட்டரி, அதே மாதிரி 1125 எக்ஸைடு பேட்டரி இருக்கு. இதுவும் அதே சேம் காஸ்ட் தான் 20,500. இப்போ சப்போஸ் மைக்ரோடெக் வேணும்னா மைக்ரோடெக் இன்வெர்டர் இருக்கு, மைக்ரோடெக் பேட்டரி, மைக்ரோடெக் இன்வெர்டர், எக்ஸைடு பேட்டரியும் போடலாம். அதுவும் அதே சேம் காஸ்ட் தான் 20,500. அதை விட்டாச்சுன்னா அமரான்ல இருக்கு. அமரான்ல பார்த்தீங்கன்னா 1215 வரும், பேட்டரி 150 ஆம்ஸ்னு வரும். இதோடைய காஸ்ட் வந்து 20,000. இது எல்லாமே ஆஃபர் பிரைஸ் தான். நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்காக இந்த ஜூன் மாதத்துக்கு மட்டும் இந்த ஆஃபர் பிரைஸை நான் பண்ணி கொடுப்போம் சார் நாங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ போட சொல்லிட்டு எல்லா அதே ப்ரைஸ் கொடுங்க கேட்பாங்க. ஸோ இந்த ஜூன் மாதம் நம்ம இந்த பப்ளிஷ் பண்ணுற அந்த வீடியோவை நம்ம இந்த மாதத்துக்காக இந்த நம்ம ஆஃபர் பிரைஸை நம்ம கஸ்டமர் கொடுக்கலாம் சார். நம்ம இது இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் சின்ன ரூமில் தான் இருக்கிறேன், நான் எனக்கு ஒரு லைட்டு ஒரு ஃபேன் யூஸ் பண்ணால் மட்டும் போதும், எனக்கு கொஞ்சம் பேக்கப் வந்தால் போதுன்னா அதுவும் நம்ம கிட்ட இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 700 வாட்ஸ் இன்வெர்ட்டரும்
பேட்டரி ஒரு 100 ஆம்ஸ் பேட்டரி யூஸ் பண்ணால் போதும். ஒரு 3 லைட்டு 3 ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டு ஒரு ஃபேன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் வரும். இதோடைய பிரைஸ் வந்து 13,500. இப்போ லைட்டு ஃபேன் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன இன்வெர்டர் யூஸ் பண்ணால் செட் ஆகாது. இப்போ அதுக்கு தனியாக இந்த மாதிரி 2300 சொல்லி இன்வெர்டரை வந்து யூஸ் பண்ணால் லைட்டு ஃபேனு டிவி அதோட சேர்த்து ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணும்போது 2 பேட்டரி யூஸ் பண்ணணும். எந்த பேட்டரியாக இருந்தாலுமே 2 பேட்டரி யூஸ் பண்ணணும். இப்போ இதோட சேர்த்து நம்ம இந்த லூமினஸில் 150 ஆம்ஸ் 5 இயர்ஸ் வாரண்டி 2 பேட்டரியோட போட்டிங்கன்னா அப்படின்னா 40,500 வரும். ஓகே சார். இந்த இன்வெர்ட்டரில் வந்து நம்ம ஏசி யூஸ் பண்ண முடியுமா? ஏசி வந்து இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய இன்வெர்ட்டர்ஸ் எல்லாம் போடணும். ஒரு 6 பேட்டரி 4 பேட்டரி 6 பேட்டரி போடணும். ஆனால் பெரும்பாலும் ஏசின்றது இன்வெர்ட்டரில் ரெக்கமெண்ட் கிடையாது. ஏன்னா அது மட்டுமே போட்டால் அது மட்டுமே ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிடுமே தவிர மற்ற எதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி சிங்கிள் பேட்டரி இன்வெர்ட்ரு டபுள் பேட்டரி இன்வெர்ட்டரு போதும். இப்போ சப்போஸ் நம்ம இந்த இன்னொரு என்னென்னா இப்போ கேலாமிட்டி சமயம்லாம் இருக்குது. இப்போ அந்த சமயத்தில் 2 நாள் 3 நாள் பவர் கட்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்திலலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய இன்வெர்ட்டர்ஸ்லாம் போடணும். இப்போ இது கூட போட்டிங்கன்னா 2 பேட்டரி 3 பேட்டரி 4 பேட்டரி அதையெல்லாம் போடும்போது நமக்கு அதுக்கு தேவையான பேக்கப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது இது என்ன யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம கஸ்டமருக்கு சொல்லலாம். நம்ம அது என்ன காஸ்ட்டு, ஏன்னா அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும், விலையெல்லாம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அது அந்த சமயத்தில் இதோடைய எக்ஸ்பென்ஸ் வச்சு நம்ம கஸ்டமர் சொல்லலாம் சார். நம்ம சார் இப்போ இன்வெர்ட்டர் வந்து சேஃப்டி தானா சார்? இன்வெர்ட்டர் சேஃப்டினா இதனால் எந்த பாதிப்பும் எதுவும் ஏற்படாது சார். சரிங்களா. இது வந்து கொஞ்சம் நம்ம வைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும். ஓப்பன் பிளேஸில் வென்டிலேஷன் ஏரியாவாக இருக்கணும் இது. அப்புறம் இந்த வயரிங் பண்ணும்போது சேஃப்டியா கரெக்டா அந்தந்த லைனுக்கு ஏத்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வயரிங்கை வந்து பண்ணிடணும். வேற இதுல பயப்படுறதுக்குன்னு எதுவுமே இல்லை சார் இதுல. ஆனால் இப்போ டிஜிட்டல் வாட்டர் வந்து நிறைய பேருக்கு எப்படி ஊற்றணும்னு தெரியாது. ஆள்லாம் வெளியே வந்து கூப்பிடுவாங்க. அதில் வந்து நிறைய ஸ்கேம்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? ஆமாம் சார். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டுன்னு பார்த்தா நம்ம இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாட்டினதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான பார்ட் ஒன்று இருக்குது பார்த்தா அது என்னன்னா இந்த டிஸ்டில் வாட்டர் மெயின்டெனன்ஸ் தான். இந்த மெயின்டெனன்ஸு இந்த மக்கள்லாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது. இது ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்கு ஒரு தடவை டிஸ்டில் வாட்டரை வந்து அந்த பேட்டரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டில் வாட்டரை ஃபில்லப் பண்ணணும். இது யாரோடைய ஹெல்ப்பும் தேவையே இல்லை. இது சாதாரண ஒரு பெட்ரோல் பங்கில் போனீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் கிடைக்கும். அந்த டிஸ்டில் வாட்டரை எடுத்துக்கிட்டு வந்து இந்த இன்வெர்ட்டர் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா எந்த பேட்டரியாக இருந்தாலுமே இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து எல்லா பேட்டரியிலையுமே இருக்கும். ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்டில் வாட்டர், இது எல்லா பெட்ரோல் பங்க் கிடைக்கிற டிஸ்டில் வாட்டர் தான். இந்த டிஸ்டில் வாட்டரை எடுத்துகிட்டு வந்து போர் பண்ண வேண்டியதுதான் சார் வேறு. கஸ்டமர்ஸ் நினைப்பாங்க மாதம் ஊற்றணும் 2 மாதம் ஊற்றணும் பெரிய மெயின்டெனன்ஸ் சொல்லையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ வர பேட்டரி எல்லாமே டால் டியூப்லர் பேட்டரிஸு. பேட்டரி வந்து இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கக்கூடிய பேட்டரின்றதுனால குறைஞ்சபட்சம் 8 to 10 மாதம் ஒரு தடவை இந்த டிஸ்டில் வாட்டரை வந்து ஊற்றணும். அந்த ஊற்றுற சமயத்தில் கொஞ்சம் இந்த போல்டு நட்டில் வந்து ஜெல்லி இருக்கும், பெட்ரோலியம் ஜெல்லி. அந்த பெட்ரோலியம் ஜெல்லியை அப்ளை பண்ணால் கொஞ்சம் ரஸ்டெல்லாம் வராமல் இருக்கும். இவ்வளோ தான் மெயின்டெனன்ஸு. வேறு எந்த விதமான மெயின்டெனன்ஸும் இந்த இன்வெர்ட்டர் பேட்டரியில் கிடையவே கிடையாது சார். இப்போ நம்ம எல்லாமே என்ன பார்த்தோம்னா இன்வெர்ட்டர் பேட்டரியை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த பேட்டரி எல்லாமே லெட் ஆசிட் பேட்டரி. அந்த பேட்டரிக்கு ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ அதுலயே பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. இந்த கம்பெனி வந்து ஈஸ்ட்மேன் ஒரு கம்பெனியை வந்து நாங்கள் டீல் பண்ணுறோம். நாங்கள் இப்போ இந்த பேட்டரி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமான வெயிட்ஸு. ஒரு 4 பேர் 5 பேர் தான் தூக்க முடியும். தூக்கி வைக்கிறதில்ல, எடுத்துகிட்டு போகிறதுல கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருக்குது. ஸோ லெட் ஆசிட் பேட்டரியோடைய அட்வான்ஸ்டு தான் லித்தியம் பேட்டரி. இதை பாருங்கள், இவ்வளோ சின்னதான். இது கையில் அப்படியே தூக்கிக்கலாம், எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை மெயின்டெனன்ஸு இல்லவே இல்லை. இதில் எந்த மெயின்டெனன்ஸும் தேவைப்படாது. இதுவும் இந்த இன்வெர்ட்டரும் சேர்த்து 27,500க்கு நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இது வாரண்டி வந்து 5 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நார்மல் லெட் ஆசிட் பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ்லாம் எனக்கு தேவையே இல்லை, நான் இந்த சின்ன டிஸ்டில் வாட்டரோட என்னால் ஃபில்லப் பண்ண முடியாது, என்னால் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு
இந்த இன்வெர்டர் பேட்டரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகேண்ணா, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இன்வெர்ட்டர் நம்மக்கிட்ட இருக்குது, என்னென்ன இன்வெர்ட்டர் எந்தெந்த வீட்டுக்கெலாம் போடணுன்றதை தெளிவாக பார்த்தோம். இருந்தாலுமே சில பேருக்கு வந்து இன்வெர்ட்டர் வாங்கணும்னு தோணும் போது சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதுக்கு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு என்ன காண்டாக்ட் நம்பர் இருக்குது, உங்கள் கடை கரெக்டாக எங்கன்னா இருக்குது? இதான் நம்ம கம்பெனி பேர் ஆலிவ் பவர். நம்ம ஆஃபீஸ் வந்து முகப்பேர் வெஸ்ட்டில் இந்த கங்கா ஹோட்டல்னு இருக்குது. அந்த கங்கா ஹோட்டலில் லெஃப்ட்டு கட் பண்ண உடனே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நம்ம காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோடைய லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. கஸ்டமர்ஸ் நம்ம மண்டே டு சாட்டர்டே நம்ம 9:30 8 o'clock வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் olivepower.in வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனால் எல்லா மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே அங்கே கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணலாம். சூப்பர். ஃபோன் பண்ணி எப்போ வேணால் எங்களை கேட்டாங்கன்னா நாங்கள் 100% எங்களால் முடிஞ்ச எல்லா கைடையும் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணலாம் சார். ஓகேண்ணா, இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய இன்வெர்ட்டர்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் நிறைய பவர் கட் இருக்கும், நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணுவீங்க. அவங்களுக்குலாம் இந்த இன்வெர்ட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, இல்லை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களோட விடைபெறுவது விக்ரம் அண்ட் சந்தோஷ். வணக்கம்ண்ணா. தேங்க்யூ. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49500 ரூபாய் தான்.